தொடர்ந்து வாக்குத்தத்தத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்து. மறுபடியும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி சத்தமாக, எழுதியிருக்கிறபடி ராமேன் சொல்லுங்க. உங்களை குறித்த பிளான் ஆல்ரெடி எழுதியிருக்கிறது. புதுசாக ஏதோ ஒன்று நடக்க போகிறது கிடையாது. அவரை அறியாமல் நம்ம வாழ்க்கையில் சின்ன காரியமோ பெரிய காரியமோ, இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் உங்கள் பாத்ரூமில் கொட்டிட்டு வந்த முடி கூட அவருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்ம முடி கொட்டுறதை ஃபீல் பண்ணுறோம், ஆனால் அது கூட அவருடைய சித்தத்தோட தான். அவ்வளோ வேல்யூ பண்ணுறாரு. புரியுதா சார்? நம்ம முடி 4-5 கொட்டுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 10 கொட்டுது கணக்கு சொல்லுவீங்களா நீங்கள்? இன்னைக்கு காலையில் எனக்கு 10 முடி கொட்டுச்சு பாஸ்டர், ஏன்டவர் கணக்கு சொல்லுவார். 10 கோடியே அப்படின்ட்டு வருவார். 10 கோடியேவா? புரியுதா? இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் அஸ். நம்மளோட முடிக்கே அவர் அவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கிறார். ஸோ எழுதப்பட்டிருக்கிறபடியே நம்ம வாழ்க்கையில் ஆகும். ஸோ லாஸ்ட் ஃபேமிலி ப்ரேயரில் நான் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அதிலேருந்து ஆண்டவர் ஒரு ஸ்பார்க் கொடுத்ததுனால நான் அதே கண்டினியூ பண்ணுறேன். எழுதியிருக்கிறபடி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் பிளான். வேறு எதாவது சொல்லுங்கள். பிளானுக்கு ஸ்கெட்சு, ஷெட்யூலு, வேறு ப்ளூ பிரிண்ட்டு, எவ்ரி திங் இஸ் டன். ஏதோ செர்லாக்ஸ் அதுவா? ஏண்டா? ஓகே, ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி, ரைட்? ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக ப்ளூ பிரிண்ட்டோட இடத்துல போய் இப்போ கூகுள் மேப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எத்தனை பேர் ஒரு நாள் கூட கூகுள் மேப்பை மிஸ் பண்ணாமல் போயிருக்கீங்க? நான் சொல்கிறது புரியுதா? கூகுள் மேப்பை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். நடக்கிறதுக்கு எதுக்கு பாஸ்டர் கூகுள் மேப்? நார்மலாக கூகுள் மேப்பை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லாருமே பார்த்து தான் ஓட்டுறோம், பார்த்து தான் போகிறோம், எல்லாத்தையுமே கவனிக்கிறோம். ஆனால் எப்படின்னா, ஆனால் இது வரைக்கும் அந்த அக்கா என் மேலே கோச்சிக்கிட்டதே, ப்ளீஸ் டேக் த யூட்டர்ன் இன் 2 கிலோமீட்டர்ஸ், இல்லை 500 மீட்டர்ஸில் ஒரு யூட்டர்ன் பண்ணு, அப்படி தான் சொல்லுதே தவிர அந்த அக்கா என்கிட்ட. இப்போது ஒரு சிலர் நம்ம கரெக்டாக அந்த ப்ளூ பிரிண்டில் போய் நிற்கிறோம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் டிவைன் கனெக்ஷனை ஏற்படுத்தி அந்த ப்ளூ பிரிண்டில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் அவர் போட்ட ஸ்கெட்சில் ஈஸியாக வந்து மாட்டிக்கிறோம். ஒரு சிலருக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன். நான் உங்கள் மேலே இது ஆசீர்வாதமாக பேசுகிறேன். கையை உயர்த்துனீங்கன்னா நீங்கள் லட்சிய கரையில் போய் சேர்கிறதற்கு உங்களுக்கு என்னென்ன கனெக்டிவிட்டி ஆண்டவர் கொண்டு வரணுமோ இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை உங்களை கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எழுதி இருக்கிறபடி அதான் எழுதியிருக்கேன் பாஸ்டர், அப்புறம் ஏன் நானே போக முடியாது? நம்மளை பற்றி என்னென்னமோ ஏதோ வச்சுருக்க எல்லாம் நடந்துச்சா? நம்ம அவர் அழகாக சொல்லும் போதே சொல்கிறாரு, ஐ ஹவ் ரிட்டன் ஆல்ரெடி. ஆனால் நான் எழுதியிருக்கிறது நீ வாழ்கிறதையும் பார்த்தா கொஞ்சம் கூட சம்மந்தம். ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன்பா, ஆனால் நீ பார்க்கல. நான் சொல்லி வச்சுருக்கிறேன், ஆனால் நீ கேட்கல.
நான் உன் இருதயத்தில் ஒன்று போடுறேன், நீ அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிற. என்ன ஆமாம் வர மாட்டேங்குது, என்ன பாஸ்டர் நியூ இயருக்கு பயங்கரமாக பெஸ்ட் இன்னைக்கு வித்தியாசம். ரைட், எழுதியிருக்கிறபடி. இப்போ 10லேருந்து 16 வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணி வாசிக்கலாம். இதுலேயே நமக்கோ தேவனவைகளை சேர்ந்து வாசிங்க. நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினாலே, சத்தமாக சொல்லுங்க, ஆவியினாலே நமக்கு வெளிப்படாமல் இருக்கிறதை யார் நமக்கு வெளிப்படுத்துகிறா? ஸோ நமக்கு அது என்ன ஆயிருக்குது? வெளியரங்கமாக வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். 11, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷக்குரியவைகளை தொடரும். அப்படி போல் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை, நல்லா கவனிங்க, யூ காண்ட் லிவ் இன் ஃபிசிக்கல் ஸ்பிரிட் ஆர் மேன்லி ஸ்பிரிட் அண்ட் ஃபைண்ட் காட். நீங்கள் மனுஷ ஆவியில் வாழ்ந்துட்டு ஆண்டவரை தேட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆவியில் நிறையிறோன்றது நம்ம வெளியரங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோன்றது உள்ளரங்கமாக நடக்க வேண்டியது. வெளியிலைக்கு மேட்ரே கிடையாது. வெளியில் அது வரும்போது கனிகளாய் அது வெளிப்படும். நம்ம ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கோன்றது நம்ம அந்த 10 நிமிஷம் தான். 140 ஸ்பீடு கபா கபா அப்படின்னு பாய புருட்டி அடிச்சு பிடி, அவ்வளோதான். அதோட வீட்டுக்கு வந்தால் ஒன்றுமே கிடையாது. அது ஆவி கிடையாது. தேவனுடைய ஆவியில் வாழ்கிறவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃப்ரூட் விழுந்துக்கிட்டே இருக்கும். விளங்குச்சா? தெரிய மாட்டேங்குது. ஓகே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், சத்தமாக சொல்லுங்க, நான் உலகத்தின் ஆவியை பெறல. வாயத்தறது நான் உலகத்தின் ஆவியை பெறலை. நம்ம ஏன் சீக்கிரமாக பலவீனப்படுறோம், ஏன் சீக்கிரமாக உடையிறோம், ஏன் சீக்கிரமாக சோர்ந்து போகிறோன்னா, நம்ம இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறத விட இங்கே ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறோம். புரியுதா? இந்த கனெக்ஷன் என்ன, இங்கே நம்ம கனெக்ட் ஆகிறதே டிவைனாக தான் கனெக்ட் ஆகணும். ஒரு ஆமேன்னு சொல்லணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகி பாருங்களேன், 2 வருஷத்துக்கு மேலே தாங்காது. ஆனால் என்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, டிவைனாக கனெக்ட் ஆகுறோமோ அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவனுக்கு லட்சியம் ஒன்று தான், கிங்டம். அவனுக்கு ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகும். அது எப்படி? எனக்கோ 1000 கொடுத்தார்கள் அவனுக்கு அப்படின்ற இது எதனால் வருது சொல்லுங்க? ஓகே, ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற, நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு? பேண்டிலிருந்து வரல. அடுத்து, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட. ஒரு சிலருக்கு என்ன ஆவிக்குரிய ரீதியில் பேசு, அவனுக்கு பிரச்சனை எது? நீயே கருப்பு சொக்கா போட்டிருக்கு. நீ என்ன ஆவிக்குரிய பேசு, ஏன் ஷூ போட்டிருக்க, ஏன் ஏன் அந்த வளையல் போட்டிருக்கேன்? ஏழை நான் வளையல் போட்டேன். ஆவிக்குரிய ரீதியில் பொருத்தம். இப்போது நம்ம பிஸ்னஸ் மேன்ஸை பார்க்குறோம்ல, நம்ம அவங்கள பார்க்கும்பா, இவனுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது, ஆனால் அவன் அதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்றது தான் மேட்ரு. நம்ம அதுக்கு யோசிக்க மாட்டோம். ஓ எவ்வளோ பாரு, அவன் அந்த காருக்கு வர்றதுக்கு எவ்வளோ இழந்திருக்கான்றதை பாரு. கண்ணா எசர்ட்டில் இங்கே வந்து நிற்கிறதுக்கு நான் எவ்வளோ இழந்திருக்கிறேன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வெளியரங்கமாக பார்க்கும்போது எப்படி தெரியுமா, அப்பா அவருக்குன்னு ஜாலியாக போகிறாங்க, சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. எவ்ரிவன் ஹேஸ் தேர் ஓன் ஷூஸ். கடிச்சிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் ஆண்டவர் பலன் தந்துக்கிட்டே தான் இருக்கார். ராமேன்னு சொல்லுங்கள். இது அவர்கிட்ட இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம்.
ஆக்சுவலாக கரெக்டு தானா? ஓகே, 13 வாசித்துட்டேன்னா, புறப்படுகிற ஆவியை பெற்றோம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையில் இது படிச்சிட்டோம். ஓகே, அடுத்து ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று. நம்ம எல்லாருக்குமே கிரேஸ் தெரியுது, நம்ம எல்லாருக்குமே ட்ரூத் தெரியுது. ஆனால் அந்த ட்ரூத்தை நம்ம ஃபுல்லாகவே எடுத்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். ஏன்னா எது தடுக்குது? எது தடுக்குது? சுற்றி இருக்கிற ரியாலிட்டி. நீங்கள் நல்லா இருப்ப பால் அப்படின்னா பால் அதை ஆமேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. பாலுக்கு என்ன தெரியுமா தோணும்? இப்போ ரியாலிட்டி என்ன இருக்குது, வீட்டில் எப்படி இருக்குது, அந்த அந்த ஜென்ம சுபாவத்தை வச்சுட்டு நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறது இம்பாசிபிள். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறது எப்படி தெரியுமா? தட் இஸ் நாட் நம்ம அவர் கூட கனெக்டடாக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்றதுனால கிடையாது. அவர் நம்ம கூட கனெக்டடாக இருந்ததுனால நம்ம இவ்வளோ தூரம். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம்ல, நான் சம்பாதிச்சு நான் என் குடும்பத்தை பத்திரமா, நீ பார்த்துருந்தனா 1 வருஷத்துக்கு தாண்டி இருக்க மாட்டேன். He connected with you. ஏற்றுக்கொள்ளான் அவைகளை அவனுக்கு. எப்படி? நான் இந்த ஃபேமிலி ப்ரேயரில் குடும்பத்தில் சண்டே வராமல் இருக்கும், சண்டேனா இந்த சண்டே கிடையாது, சண்டே வராமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் எல்லாருக்கும் பைத்தியமாக இருக்குது. நான் அதை தான் கேட்டேன், நான் அடுத்து அதை தான் கேட்குறேன். அப்போ கிங்டமில் போய் என்ன ஏசுனா அதை தாடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டா இருக்க போகிறேன்? சொல்லுங்க. இல்லை, ஆனால் ஜபம் மட்டும் பரலோகத்திலும் முடிவு சித்தம் செய்யப்படுவது போல. ஆனால் தலையை பிடிச்சி சுற்றுவேன். சரி, அது ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ணவே முடியாது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஓடுகிறான், இல்லை ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து, இவன் நிதானிச்சுட்டானா இன்னொருத்தன் வந்து நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது விளங்குதா? அடுத்து 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 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. எல்லாம் தலைக்கு மேலே கை வைங்க, தலைக்கு மேலே வைங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை, உம்மில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ள முழுவதுமாய் உண்டாயிருக்கட்டும். உண்டாகுமா? உண்டாய் இருக்கிறதா? ஆப்ஷன் நான் தான் சொல்லுவேன்ல, ஆப்ஷன் ரெண்டுமே உங்கள் மைண்டும் இருக்குது, கிரைஸ்ட் மைண்டும் இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கன்றது தான் மேட்ரு. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பை த வே, இது மெசேஜ் கிடையாது, இன்னும் போகிறேன். ஓகே, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் 13:20 வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 13 சேர்ந்து வாசிக்கலாமா? இது கொஞ்சம் நல்ல வசனம், கொஞ்சம் அடித்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல வாசிக்கலாம் சேர்ந்து. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன். தம்பி ப்ராவர்ப்ஸ் ப்ளீஸ். ஓ, கீழே மாற்றிட்டானா? இங்கே வந்து பண்ணால் இதுதான். ஓகே, சேர்ந்து வாசிங்க. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் மூடருக்கு தோழனும். Walk with the wise and become. If you walk with God, you will be. வரல. If you walk with Christ, you will be. If you walk with reality, you will be. வீட்டுக்கு வீடு வாசப்படி தானப்பா, நீ அது கூட தான் நடந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இல்லை, என் வீடு பரலோகம்னு அந்த ஐடியாவில் நடந்துப்பார். வீடு பரலோகம். என் பிஸ்னஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுது, என் வேலை எனக்கு நோ 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 நான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆண்டு கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறான்ற மைண்ட் செட்டில் அது பாரு, நீ அதை ஆண்டு கொள்ளுவேன்.
யார் கூட சேர்றோமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களை போல நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம், நான் ஆண்டவரோட ப்ரெசன்ஸில் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். ஹவு மச் யூ ஆர் சேஞ்ச்டு அவரை போல். நம்மளாம் சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் இருக்கும், பேண்ட்டு போட்டுட்டு அது பேர் என்ன, ட்ரௌசர் போட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லலாம் சுற்றிட்டுருக்கு, அந்த டைம்லேருந்து சுற்றிட்டுருக்கோம். ஆனால் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கடவுளை போல மாறி இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் என்ன சொல்கிறோம், நான் ஆண்டவரோடு இருக்கேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன். ஆனால் அதோட ஸ்மெல்லு கூட அடிக்க மாட்டேங்குதாடா அப்படின்ற மாதிரி. வீட்டில் கறி குழம்பு செய்வாங்க, சில நேரம் கம கமன்னு ஸ்மெல் அடிக்கும். கறி குழம்பு கூடிய ஸ்மெல்லை கறி குழம்புனே தெரியாது. பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? டே கறி தாண்டா வாங்கிட்டு வந்தேன், ஸ்மெல்லு வரலையேடா அப்படி. ஆண்டவர் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏண்டா கறி தானடா வாங்கி கொடுத்தேன், 30 வருஷமாக சபைக்கு போறிய செவ்வாழை, ஒரு ஸ்மெல்லு. நான் சொல்கிறது விளங்குதா? ஸோ இன்னைக்கு ஒரு டிவைன் கனெக்ஷனை உங்கள் மேலே நான் ப்ரொக்ளைம் பண்ணுறேன். அந்த டிவைன் கனெக்ஷன் உங்கள் இருதயத்தை, உங்கள் மைண்டை, உங்களுடைய மொத்த பார்ட்ஸையும் அது கண்ட்ரோலில் எடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹீபர்ட் கூப்பர்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கோச் ஒன்று அழகாக சொல்லியிருக்கிறார். ஐ எம் கன்வின்ஸ்ட் God sometimes brings special people, divine connections into our lives to help us grow stronger and wiser, to be more authentic and to accomplish amazing feats that we could not accomplish on our own. நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஒரு டிவைன் கனெக்ஷனை நம்ம கூட ஏற்படுத்துகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அது ஒருவேளை பெற்றோராக இருக்கலாம், ஒருவேளை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். பட் நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்குது. யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் இட். நான் அது சொல்லும் போது உங்களுக்கு புரிய நான் வந்துடுறேன். ஓகே, நான் மூணு விஷயம் சொல்கிறேன் டிவைன் கனெக்ஷனை பற்றி. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் புரியும், கொஞ்சம் ஜர்க்கச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. டிவைன் கனெக்ஷன்ஸ் ரன் டீப்பர் தேன் சர்ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், டிவைன் கனெக்ஷன் ரன் டீப்பர் தேன் சர்ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஒரு உறவில் நம்ம சர்ஃபேஸாகவும் இருக்க முடியும், 30 வருஷம் கல்யாணம் பண்ணவங்களாக தான் இருக்கலாம், ஆனால் அவன் எங்கே தான் இருப்பான். செகண்ட், டிவைன் கனெக்ஷன்ஸ் ஹெல்ப் யூ டெவலப் எ மோர் காட் கிவன் டைரக்ஷன். என்ன பண்ணுமா? காட் கிவன் டைரக்ஷனுக்கு உங்களை அது டெவலப் பண்ணுமா. எது? டிவைன் கனெக்ஷன்ஸ். தேர்ட், டிவைன் கனெக்ஷன்ஸ் மே ஒன்லி பி ஃபார் எ சீசன் பட் இம்பேக்ட் எ லைஃப் டைம். ஒரு சில டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சீசனுக்கு தான் கூட இருக்கும், ஆனால் அது லைஃப் டைம் வேலையை பார்த்துட்டு போயிடும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடும். நான் வரேன். பைபிளில் ஆண்டவர் இந்த டிவைன் கனெக்ஷனுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா. நம்ம லாஸ்ட்டு நியூ இயர் சர்வீஸில் பார்த்தோம்ல, சவுலும் யோனத்தானுமா வேலைக்காரனும். சரி, இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல்ஃபில்டாக கிறிஸ்து அவர்களோட வாழ்கிறவர்கள்
ஆல்பஸ் வந்து சொன்னாலும் கேட்டுப்பாங்க. நான் ஏன் அவனை சொல்கிறேன்னா, அவன் பேசுகிறான்ல அதை சொல்கிறேன். இப்போது மேபி ஆக்டனுக்கோ இல்லை உச்சிக்குடிமுக்கோ பேசுகிற இது வந்துச்சுன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்டாக இருக்கிறவங்க எஸ் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நான் வரேன். இப்போது சால் ஆக்சுவலாக சால் கழுதையை தேடி போகும்போதே அவனுக்கு வந்து யோனத்தான் வாரியராக இருக்கிறான். நல்லா கவனிங்க, சின்ன பையன் கிடையாது சவுல் கழுதையை தேடி போகும்போது யோனத்தான் இருக்கான்ல சவுலோட பையன், அவன் ஏற்கனவே வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்துக்கோங்க. அந்த எனக்கு பயங்கர ஷாக் என்ன தெரியுமா, இந்த டிவைன் கனெக்டிவிட்டி எல்லாமே நடக்குதுல்ல, இதில் எதுவுமே சேம் ஏஜ் கிடையாது. சவுலுக்கு 30 to 40 இயர்ஸ் கழுதை தேட போகும்போது, வேலைக்காரனுக்கு 20. ரைட்டா? போகிறான், இவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், வயசில் பெரியவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், வேணாம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு. ஆனால் கூட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறத கேட்டதுனால ராஜ சிங்காசனத்தில் உட்கார முடியுது. நம்ம நிறைய நேரத்தில் கூட இருக்கிறவங்கள நம்ம வேல்யூ பண்ணுறத இயேசுக்கே நடந்தது. எப்படி? இயேசு எல்லா இடத்துலையும் அற்புதம் பண்ணார். தான் வளர்ந்த ஊருக்கு போகும்போது என்ன யோச நான் தாடி கிட்டியெல்லாம் வளர்ந்துருச்சு, சேவ் பண்ணலையா? ஏய், ஏசு சொல்லியிருப்பார் பேதுருவை பார்த்து, இவங்க என்ன திருந்தலடா மாமா. சரி, அங்கே மட்டும் அவரால் அற்புதம் செய்ய முடியலையா? பைபிளில் ரெக்கார்டு இருக்கு சார். யாரா பார்த்ததுனால? நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் மாப்பிள்ள, ஆண்டவரே வெளியே போனால் 2 நாளில் சாட்சி சொல்கிறாங்க, 1 வருஷத்தில் சாட்சி சொல்கிறாங்க. இந்த ரெடில்ஸ் சர்ச்லாம் வருஷம் சாட்சி. நான் எந்த இதில் போய் சொல்லிட்டு வந்தாலும் வருஷம் சாட்சி. அது ஏன் ஆண்டவர் எஸ்ஏடு 9 மாதம் ஆகுது, ஏன் ஆண்டவர் இன்னும் ஒரு சாட்சி மட்டும் வரல? இதுதான் யார் அவனா சாட்சி சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் மாமா நீ சொல்கிறது கரெக்டு மாமான்றான். ஏன் ஆண்டவர் அப்படின்னா ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நம்ம தாடி இது ஏன் கூட அது ஆச்சாரி வேலை பார்த்து நான் சும்மா கற்பனை பண்ணுறேன். மாப்பிள்ளை எப்படி இருக்கே, ரொம்ப நாளாக ஆளைய காணும். என்னல அப்போலாம் கோலி விளையாடவும் இப்போலாம் வரவே இல்லை. அப்படி பேதுரு எல்லாம் பார்த்துருவோம், என்ன கோலி விளாண்டியா? டேய் கொஞ்சம் தெரிஞ்சு பேசியிருப்பார். உனக்கு செஞ்சதை நான் தர்ஷிஸுக்கு செஞ்சிருந்தேனா, உனக்கு செஞ்சதை நான் என்னது சோதாம் குமாராக்க செஞ்ச நாவெல்லாம் ரசிக்க. ஏன்னா இல்லை சார், எங்கெங்கேயோ இருக்கிறவங்க முன்னேறும் போது கூட இருக்கிறவங்க முன்னேறலைன்னா எப்படி இருக்கும்? அந்த வைத்தச்சில் பேசுகிறார். கேளுங்க, சால் வரான், இவன் 20 இயர்ஸ் பாய், ஒரு சர்வன்ட் பாய். நம்ம ஆட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த இடத்துல வச்சு, இல்லை நம்மளை யோசித்து பாருங்கள். நம்மளை விட ஒரு 20 வருஷம் 10 வருஷம் சின்ன பையன் ஒன்று சொல்கிறான்னு வைங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல இருப்போமா? கிடையாது. ஆனால் ஏன்னா நீங்கள் நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? இஃப் ஆல்பஸ் என்டர்ஸ் இன் டு மை லைஃப், he has the reason in my life, he has the purpose in my life. அவன் மூலமாக நான் ஏதோ கற்றுக்க வேண்டி இருக்கு, நான் போக வேண்டிய ஏதோ ஒரு டெஸ்டினியில் அவன் என்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு. The people around you, they are not incident. உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் இங்கே இருக்க இல்லை. வரேன் அடுத்து. டேவிட் அண்ட் ஜோனத்தன். ஃபர்ஸ்ட் இவங்க டேவிட் அண்ட் ஜோனத்தன் எனக்கு வெரி லவ்லி. ஜோனத்தன் இஸ் 30, டேவிட் இஸ் 15. கவனன்ட் பண்ணும்போது
எப்போ ஒன்று நல்லா கவனிச்சுக்குவாங்க. காவனன்ட் யார் கூட தெரியுமா பண்ணுவாங்க? பெரிய ஆள் ஒரு சின்ன கிங்டம் கிட்ட போய் பண்ணுறது தான் கவனன்ட். அதாவது நான் இருக்கும்போது உன்னை யாரும் தொட முடியாது. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. யோனத்தான் போய் தாவீது கிட்ட சொல்கிறான், நீ ராஜாவாகும் போது என்ன புரியல 15 இயர்ஸ் பையன் மேலே இருக்கிற பர்பஸை ஜோனத்தான் கண்டுபிடிச்சிட்டான் சார். சால் விட்டுட்டான். ஆக்சுவலாக ஜோனத்தான் என்ன பண்ணியிருக்கணும்? டே எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கக்கூடாதா? ராஜாங்கத்தை கட்டி வச்சுருக்கா, நீ வந்து ஆண்டுருவியோ. ஆனால் இவன் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை நீ தான் தெரிஞ்சு போச்சு, இதில் ஒரு மாற்றமும் கிடையாது, என் குடும்பத்தை காப்பாத்திரு. அந்த ஒரு உடன்படிக்கை, வயசை பார்க்காம நின்ன அந்த ஒரு உடன்படிக்கை மேவி போசத்தை எங்கே உட்கார வச்சது? மூணாவது நகோமி அண்ட் ரூத். நகோமி விடு ஃப்ரீ ஆகுது, மாப்பிள்ளை ஃப்ரீ ஆகுது. நகோமிக்கு 50 வயசு. யாருக்கு? 50+. ரூத்துக்கு 19 வயசு. எங்கே வரும்போது அவங்க மறுபடி பெத்லஹேமுக்கு வர வழியில். ஓர்பாலுக்கும் அதே வயசு. இவ கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு ஓர்பால் போயிட்டா. மருமகள்மார்கள் கை உயர்த்துங்கள் இயேசுவின் நாமத்தில். Just joking. See, God brought மாமியார் in your life for a reason. ரியாலிட்டி. ஓர்பாலோட லைஃப் என்ன தெரியுமா? ராட்சதர்களால் கடத்தப்பட்டு கோலியாத்தோட வம்சவழி வந்ததே ஓர்பாலால தான். ஆமேன் வரமா இப்போ ஆண்டவரே. ஓகே, பட் I'll complete. 19 வயசு ரூத்து. அவளுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, இது மேலே ஒரு டிவைன் காலிங் இருக்குன்னு. She said yes, I'll come. நீ சாவறத பிரிஞ்சு போகிறத பற்றிலாம் என்கிட்ட, நீ எங்கே போறியோ, நீ எங்கே சாவறியோ, உன்னுடைய கடவுள் டிவைன் பர்பஸ் தெரியாமல் ரூத்தும் போயிருந்தானா இயேசுவே வந்திருக்க முடியாது. ஆமேன் வரணும். ஃபோர்த், நாமானோ அந்த நாகமான் அந்த படைத்தலைவன் இருக்கால, குஷ்டரோகம். அந்த பொண்ணு வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணோட வயசு 14 வயசு. எவ்வளோ? 14. அவன் கேப்டன். எப்படியோ ஒரு அதில் வயசு இல்லை, எப்படியோ ஒரு 45 மேபி இருக்கலாம். பட் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான் ஆஸ் அ கேப்டனா, கரெக்டாக இல்லையா? ஆனால் he ready to hear 14 years old girl. He said yes to that 14. கேட்டதுனால சுகத்தை பெற்றான். நீ நிறையா பேர், நான் இந்த கஷ்டப்பட்டாலும் ஓகே, பட் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நிறையா சுகத்தை இழந்திருக்கிறதுக்கு காரணம் கேட்காம இருக்கிறதுனால. நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறதுக்கான காரணம் கேட்காம இருக்கிறதுனால. டிவைன் கனெக்ஷனை. எஸ்தர் மொர்தெகாய். எஸ்தர் வந்து சித்தப்பா. சாரி, எஸ்தருக்கு மொர்தெகாய் சித்தப்பா. இதெல்லாம் மட்டும் நொட்டிட்டு வரோம். அதில் ஒரு கேள்வி கேட்டால், எஸ்தர் வாஸ் 12.
ராஜ அரண்மனைக்கு போகும்போது எஸ்தர் வாஸ் 12. நான் ஒன்று சொல்லவா, ஆண்டவர் மொர்தெகாவை எஸ்தர் கூட கனெக்ட் பண்ணது எஸ்தரை இப்படியே வாழ்கிறதுக்காக இல்லை, வஸ்தியை தள்ளிட்டு எஸ்தர் அங்கே உட்கார வைக்கிறதுக்காக. வஸ்தி இருக்காளே, எஸ்தருக்கு 9 வயசு தான் ஆகுது. நான் சொல்கிறேன், நான் பேசுகிறது ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ்தரு அரண்மனைக்கு கொண்டு போகும்போது 9 வயசு. 9 வயசுலேயே எஸ்தரை கல்யாணம் பண்ணி வச்சில்ல ராஜாக்கு, ரைட்? அவங்க ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவங்க அந்த பிரைடை ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அது வரைக்கும் வஸ்தி சீட்டில் உட்காந்துருக்கான். இவ வந்தாலோ இல்லையோ, கரெக்டான டைம் வந்ததோ இல்லையோ, ஆண்டவர் வஸ்தி தூக்கிட்டார். டிவைன் கனெக்ஷனை மதித்து நீ ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டன்னா, ஒரு வேளை இதுதான் இருக்குல்ல அப்படின்னாலும் டைம் வரும்போது காலியாயிரும். ராமேன்னு சொல்லுங்க. ஒசாயா அண்ட் கோமர். ஓசியாவுக்கு 42 வயசு. எப்படி? 42 வயசு. கோமருக்கு 18 வயசு. எப்படி? 42 18. அவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் ஒசியா மேலே ஒரு பர்பஸை வச்சு, ஒரு டிவைன் பர்பஸை 18 வயசு ஒரு ஹார்லெட்டோட கனெக்ட் பண்ணுறார். ஹார்லெட்னா விபச்சாரியோட கனெக்ட் பண்ணுறார். சரி, அந்த ஹோசியா கூட இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சிக்காத வரைக்கும் கோமர் ரன்ஸ் அவே. தேர்ட் டைம் செகண்ட் டைம் நினைக்கிறேன், செகண்ட் டைம் ஆண்டவர் சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு, என் மனவாளன். புரியுதா? ஆண்டவர் நம்மளோட சான்சஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது இது இந்த ப்ளூ பிரிண்ட்டில் கனெக்ட் ஆயிராதா தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்கள். யோசேப்பும் மேரியும். யோசேப்புக்கு 30 வயசு, மேரிக்கு 14 வயசு. இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு 14 வயசு, 30 வயசு. 30 வயசில் இருக்கிற யோசேப்பு எதுக்கு மரியாதை ஏற்றுக்கணும்? ஏன் மரியாதை மதிக்கணும்? ஏன் மரியாதை காப்பாற்றணும்? டிவைன் கனெக்ஷன் இருக்குது. நம்ம நிறையா பேருக்கு ஆண்டவர் தேவதூதன் வந்து சொன்னாதான் கேட்போன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுதானே தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ அவளை விடாத, அவளிடத்தில் பிறக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கிறது. இப்போ ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு தேவதூதனோட தரிசனம் வந்தால் தான் பாஸ்டர் நான் டிவைன் கனெக்ஷனை வந்து நான் மதிப்பேன்னு சொல்கிறேன். கை தூக்கு, சும்மா தூக்கு தூக்கு. இருக்கிறீங்களா யாராவது? வரவே வராதுன்ற. நீ அப்படி ஒன்றும் ஒரு தூதன் வந்து சொல்லி நீ செய்யணும்னு அவசியமே, அப்படியே போ. இது என்ன செய்துன்னு சொல்கிறேன், இந்த இந்த கனெக்ஷன் என்ன செய்துன்னு சொல்கிறேன். நீதிமொழிகள் 27:17 வாசிங்க. நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு, படிங்க, இரும்பை அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை. People learn from one another just as iron sharpens. உங்கள் லைஃப் பார்ட்னரையோ இல்லை உங்கள் ஃபேமிலியவோ உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க உங்களை ஷார்பன் பண்ணுறதுக்கு. ஒரு நீங்கள் அதை தூக்குற அழுவாளது இல்லையா?
இப்போது இவளுக்குள்ள ஒரு டிவைன் பர்பஸ் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியுது? இருக்கு. இவங்களால என்ன பண்ண முடியும்? ஓடுவாங்க, பால் குடிப்பாங்க, மிஞ்சி போனால் விளாடுவாங்க, கரெக்டா? ஆனால் she has a divine purpose. ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால்ன்றது நீ குழந்தைய மாதிரி மெம்மி அதுக்கு கிடையாது. இன்னொரு சின்ன பிள்ளைய பார்த்தா அது ஏற்றத்தாழ்வை பார்க்கவே பார்க்காது. அதுகிட்ட இருந்து இது கற்றுக்கும், இதுகிட்ட இருந்து அது கற்றுக்கும், அப்படி ஆகும். ஏன் தெரியுமா? இதுக்குள்ள அந்த டிவைன் பர்பஸ் இருக்கு. ராமேன்னு சொல்லுங்க. சரி, நான் ஏன் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் மதிங்க, ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மூஞ்ச தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஈவன் கொடூரமான ஜோசஃபோட பிரதர்ஸ்க்கும் ஜோசஃபோட லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருந்தது. கொடூரமானவர்கள் தான், எழுதியிருக்கிறபடி நடக்க வேண்டுமே, ஆனால் கொடூரமானவர்களாக இருந்தாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஏன் இஸ்மவேல், ஏன் ஆகார், அவன் அவசரப்பட்டுட்டான், அதுவும் எழுதியிருக்கு. இது கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? சாராள் சொன்னப்பா அவர் ஒன்றுமே கேட்கல, அவர் போய் ஜாலியாக, ஆனால் அதுவும் எழுதுனது தான். ஏன் தெரியுமா? அங்கே யோசேப்பை தூக்குறதுக்கு இஸ்மவேலர்கள் வேணும். உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் இப்போ போட்ட பிளான் இல்லை, அப்போ போட்ட பிளான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 3-5 சாம்பிட்டானா? ரோமர் 12:3-5 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட அடுத்து அடுத்து ரைட். இப்போ நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சொந்த ஊர் திருவள்ளூர் தானா? எங்க? பழனி. உனக்கு சொந்த ஊர் திருத்தணி. சொந்த ஊர் சொந்த ஊர் எங்கடா? அப்பாலாம் அதுதான்டா சொந்த ஊர். ஊத்துக்கோட்டையா? அப்பா பூந்தமல்லி. ஜான்சன் என்ன? திருநெல்வேலி. மதுரை சென்னை. ஓகே. மச்சான் தூத்துக்குடி, ஜபா திருநெல்வேலி, சாத்தாங்குளம், அபி திருவள்ளூர், கொடைக்கானல், ஸ்டாலின் பூந்தமல்லி, திருநெல்வேலி, ஊத்துக்கோட்டை, ஆல்பஸ்ஸு திருவள்ளூர், நான் பாவநாசம், பெரியகுளம். நல்லா கவனிங்க. இத்தனை அவயவங்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்தோம். ஆனால் இப்போது ஒரே சரீரமாய் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்? எத்தனையோ மாவட்டங்கள் இங்கே நம்ம மாவட்டங்களை அசைத்து கொண்டிருக்கிறோம். இதை சிரிச்சவனுக்கு ஆமாம் இல்லை, நம்மளாம் கற்பனை பண்ணியிருக்கோமா? நம்மளாம் சேருவோம், ஏதாவது பண்ணியிருக்கோமா? சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு
பர்பஸோட, நம்ம எல்லார் மேலேயும் அவர் வச்ச டிவைன் பர்பஸோட அவர் நம்மளை இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் தற்செயல் அல்ல, நீங்கள் தேவ செயலாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் பேசலாமா? The friend you connect. நீ நினைக்கிறான் அவன் கூட படித்தவன் அதனால ஃப்ரெண்டுன்னு. உன் கூட 1000 பேர் படித்தான், உன் கிளாஸில் 10 பேர் 30 40 பேர் படித்தான். ஆனால் அவனை உன் கூட ஆண்டவர் கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன். எனக்கு ஒரு விஷயம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் புரியவே புரியாது. என்ன தெரியுமா? வசனம் மட்டும் சொல்ல, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவருடைய சித்தமை அல்லாமல் ஒரு முடியாகல கீழே. நீ அந்த பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, என்னையே கேட்டிருக்கேன், இல்லை பையன் கூட தான்டா சுற்றினேன். இது புரியுதா? ஏன்னா நான் அதை எப்படி தெரியுமா கனெக்ட் பண்ணுறேன்? இட் இஸ் காட்ஸ் வில், இட் இஸ் ரிட்டன். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது பானபாத்திரக்காரன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கணுன்றது எழுதப்பட்டது. சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் தான் இவன் போய் மறந்தாலும் 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ திருப்பி அவனுக்கு ஞாபகம் வரோன்றது எழுதப்பட்டது. சார், நம்ம லைஃப்பில் A to Z இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் பர்பஸ்ஃபுல். ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் நம்மளை யாரு கூடயும் கனெக்ட் பண்ண மாட்டார். ராமேன்னு சொல்லுங்க. Yes, a purpose. அந்த டிவைனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 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 கனெக்ஷன் ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுற மேட்ரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஷைன் ஆகிட்டே இருப்போம், நம்ம ஷார்ப் ஆகிட்டே இருப்போம். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்கு. இத்தனை வருஷ கல்யாணத்தில் என் மனைவி கிட்ட இருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். கை தூக்குங்க. ஜான்சன் அண்ணன் என்ன செவ்வறு பக்கமாக திரும்பிட்டார்? சொல்லுங்கள். என் மனைவி கிட்ட இருந்து இந்த எனக்கு தெரியாமல் இருந்தது பாஸ்டர், என் மனைவி கிட்ட இருந்து நான் இந்த நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்கிறேன். கை தூக்குங்க. என்ன நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நான் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் பாஸ்டர்ன்றீங்களா? சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே, மனைவிமார் சொல்லுங்கள். என் கணவன் கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் பாஸ்டர். எலிசபெத், பிரியா, ஜபா, குட். ஆண்டவர் கனெக்ட் பண்ணதுக்கான ரீசன் லேர்ன் ஈச் அதர். கடைசி ஒரு 10 நிமிஷம் கப்புள் மெசேஜாக தான் போவோம். வைத்தறிச்சல் படாமல் கேட்கணும், வகுந்து விடுவேன். சரியா? பால் பாரு எழுந்து போயிட்டான் பின்னாடி. இவன் சும்மா கடைசியில் இப்படி தான்டா வந்து நிற்பேன். காட் ஹாஸ் அ பர்பஸ். எங்கேயோ இருந்த பிரியாவை, எங்கேயோ இருந்த சாமை சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனெக்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றாருன்னா, சாமு நீ பிரியா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. உன் லைஃப்பில் பிரியாவோட பர்பஸ் 90% இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பிரியாவை பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாரு. வரமாட்டேங்குது 50%னா தூரமாகவே நிற்க வச்சுருப்பார். ஹாய், ஹலோ, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் 90% பர்பஸ் இருக்கிறதுனால தான் 24 மணி நேரம் பக்கத்து. இப்போ மட்டும் கணவன் மனைவிகளுக்கு சத்தம் ஆமேனே வரமாட்டேங்குது. அப்பா எங்கள் எஸ்கே போயிட்டாரு, உள்ளே போயிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களோட எனக்கு நேற்று மாப்பிள்ளை பைக்கில் போகும்போது அப்படியே வருது. கவிதையில் சி இதெல்லாம் கல்வெட்டில் எழுதி வைக்கணும்.
ட்ரீட் யுவர் ஸ்பௌஸ், கவனிங்க, ட்ரீட் யுவர் வைஃப் ஆர் ட்ரீட் யுவர் ஸ்பௌஸ் லைக் எ குவீன். குவீன். The whole world will confess that you are the king and ruler. நம்ம நான் யார் தெரியுமா, நான் புருஷன்டி, நான் ராஜா. நீ உன் மனைவியை ட்ரீட் பண்ணு, உலகம் உன்னை பார்த்து நீ ராஜா, நீ ஆளுகிறவன்னு சொல்லும். நம்ம எல்லாருமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா, நான் ஆம்பளை, நான் ராஜா, ஆண்டவர் என்ன தலையாக வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக எப்பா நம்ம நிறைய பேர் இன்னும் இந்த விவேக் படிக்காதவன் படத்தில் போயிட்டு கண்ணாடி நீ அழுவாதுடா. நம்ம நிறைய பேர் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அந்த மாதிரி தான் போயிட்டு என்ன சொல்லு அப்படின்னோட காலை அமைக்கி விட்டுட்டு எதுக்கு அதெல்லாம்ன்றேன். நோ எ கனெக்ஷன், நோ எ பர்பஸ். யூ ஆர் நாட் வித்தவுட் அ பர்பஸ். நீங்கள் பர்பஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், சாப்பிட்டு வாழ்ந்துட்டு சாவறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை, ஒரு நோக்கத்தோடு நம்மளை அழைத்திருக்கிறார். டன். அது யாராக இருந்தாலும் சரி, எழுதியிருக்கிறபடி நடக்குமா, நடக்கும். நம்ம எழுதியிருக்கிறபடி அந்த இடத்துல போய் நிற்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் யாரோ ஒருவரை நம்ம கூட நிரந்தரமாய் கனெக்ட் செய்கிறார், இல்லை தற்போதைக்கு கனெக்ட் செய்கிறார். ஆனால் எதுவுமே தற்செயல் கிடையாது. நீ தற்செயல் நினச்சி தான் இது என்ன ஃப்ரெண்டு தானே, அவங்கெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. சரி, ஆண்டவர் நான் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ண விஷயம், ஹானர் பீப்புள், டேக் டைம் வித் தெம். அவங்க கூட உட்காரு, பேசு. என்ன பேச போகிறேன் அதெல்லாம் தெரியாது, பேசு, உட்காரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு. யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங். இது எதுக்கு இப்போ பேசி என்ன ஆக போகுது, இவங்க கூட உட்காந்து என்ன, கடைசி வரைக்கும் மொக்கையாக தான் இருப்பேன். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், your smile will heal someone. அதனால தான் சர்ச் முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் உட்காந்து விசாரிச்சுட்டு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நம்ம ஆளுங்க இந்த ஸ்கூல் பசங்க பெல் அடிச்சோடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்து கையில் வச்சு, நான்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்தது என்னை விட்டா போதண்டா சாமின்ட்டு பேக்கை வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. டேக் யூர் டைம். இத்தனை பேரை ஆண்டவர் இங்கே வச்சுருக்கிறது இட்ஸ் அ டிவைன் பர்பஸ். நீங்கள் எல்லாத்தையுமே அப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகுதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. இட்ஸ் அ டிவைன் பர்பஸ் தேர். இப்போ சாமுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பிரியாவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சாம் ஷுட் லிவ் ஹிஸ் லைஃப், பிரியா ஷுட் லிவ் ஹர் லைஃப். ரெண்டு பேரோட கோல் ஒன்று தான், கிங்டம். வேலைக்காரன் சவுல் கிட்ட வந்துட்டு, நான் தானே உனக்கு பார்த்தேன், ஏய் உன்னை தானே உட்கார வச்சேன், நான் தான் உன் பட தளபதியாக இருப்பேன் சொல்லலை. அவனோட வேலை அதோட முடிஞ்சுது. ராமேன்னு சொல்லுங்க. தாவீதோட லைஃப்பில் அத்தனை பேர் இருந்தான், அவன் இஸ்ரவேலுக்கே நல்லது பண்ணான். ஏன் ஜோனத்தான் மட்டும் கனெக்ட் ஆனா? நான் சொல்கிறது புரியுதா? புரிய வருதா உங்களுக்கு? அவன் ஊருக்கே தான் நல்லது பண்ணான். அவங்க அண்ணன் மாதிரி எல்லாமே மிலிட்ரியில் தானே இருந்தான். ஆனால் ஏன் ஜோனத்தான் மட்டும் கனெக்ட் ஆகுறான்? பர்பஸ் தெரியுது. இவன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறவன். அவனுக்கு எழுப்பி நில்லுங்க. இந்த வசனம் மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள். நான் எஸ்ஆ சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டராக நான் இங்கே நின்று சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் ஒன்று தான். உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள்.
நான் இது சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரில. உங்களாலேயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா உங்களை உலகத்தில் கொண்டே வந்திருக்க மாட்டார். புரியுறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பட் கசப்பாக இருக்கிறதுக்காக வளைஞ்சா நான் சொல்கிறது. உங்களை ஏஞ்சலாகவே வச்சுருப்பார். ஏய் போய் நியூஸை சொல்லிட்டு வா, ஏய் போய் இதை சொல், அப்படியே நிறுத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் உங்களை நோக்கத்தோடு இங்கே வச்சதுக்கான காரணம், நீங்களே உங்கள் கூட இருக்கவங்களோட பர்பஸை தெரிஞ்சு கையை பிடிச்சாதான் அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கும் ஆல்வினுக்கும் நடுவில் ஒரு 5-6 மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியில், மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப். அவனுக்கும் நான் எங்கே இருக்குன்னு தெரில, எனக்கும் அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு கேப். எனக்கும் பாலுக்கும் 5 இயர்ஸ் கேப். என் கூட இருந்தவங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கேப். ஆனால் ஆண்டவர் என்னென்ன கனெக்ஷனோட ஆளுங்களை வச்சாரோ, இன்னும் சம்திங் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே யார் யார் உட்கார போகிறாங்க, யார் யார் கலர போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இப்போ 5 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சே, எப்படி அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நம்ம கணக்கே கிடையாது. If he finds purpose on me, I find purpose on him, it will unite no matter what. ராமன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. இல்லை இப்போ ஆக்சுவலாக அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இல்லைங்க. மற்றவர்கள் வைத்தறிச்சல் படாமல் அமைதியாக நில்லுங்கள் ப்ளீஸ். 2 ஓகே. அதை வேறு மாதிரி வாங்கிட்டு வர சொன்னால் அதை அப்படி வாங்கிட்டு வந்துருக்காங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அதை கொடுங்க சீக்கிரம் கப்பிள்ஸ்க்கு மட்டும். 1 for boy, 1 for girl. அல்ல நைனா இந்த நேரத்தில் விட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா. சார் சரி, நைனாக்கு 2 கொடுத்துரு, எனக்கு வீடியோ வரணும். சொல்லு நைனா. ஏசப்பா. ஓகே, ஒன்று ஃபார் 1 for ஹஸ்பண்ட் அண்ட் 1 for. ஓகே, மற்றவங்களாம் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. அவனுக்கு காதில் வேணா வச்சு விடுங்க ஒன்று. மற்றவங்க உட்காருங்கப்பா. ஓகே, பக்கத்தில் பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹெல்மெட்டிங்களா? ஆல்டன் இருக்கானாங்க. ஓகே, இல்லை அப்படி விடக்கூடாது, அதுக்காக தான். சரி, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வருதுடா.
ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்கள். ஒரு உலக பிரகாரமான ஒரு ஒரு ஃபேமிலின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது, சரியா? அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட். கிளியராக என்ன ஜான்சன் என்ன ரோஜா பூக்களிலே அப்படியா ஃபீல் பண்ணுறாருப்பா அவர். ஓகே, அதை டெலீட் பண்ணிடுங்க மைண்டில் இருந்து. ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு யூ ஆர் இன் த கிரைஸ்ட் பிளேஸ். ஹஸ்பண்ட்ஸ், கிறிஸ்துவினுடைய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ரைட்? உங்கள் மனைவி சபைன்ற இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல சபை இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்து சபையை நேசித்து காப்பாற்றுகிறது போல புருஷன் தன் மனைவியை, ஜான்சன் என்ன சத்தம் வரல, நேசித்து. நம்ம என்ன நினைக்கிறோன்னா we have every authority on my wife ன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஐ எம் சாரி. ஒன்று. ரெண்டாவது, இவை எனக்குரியவ, அதனால் நான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கலான்றது கிடையாது. எத்தனை பேர் ஆண்டவரோட அன்பு உங்கள் லைஃப்பில் உணர்ந்துருக்கிறீங்க? எல்லாருமே. ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் அவரோட லவ்வை கொடுக்கும்போது அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணார்? காட் இட் பாய்ஸ்? அதே மேட்ரை தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு, இப்போ ஒய்ஃப் கிட்ட திரும்புங்க, ஃப்ளவரை கையில் கொடுங்க. இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா, வாயை திறந்து சொல்லணும். இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா, இப்போ இருந்த வரைக்கும் ஐ எம் சாரி. வாயை திறந்து சொல்லுங்களேன், அம்மிகளை வச்சு குத்திறேன். ஐ எம் சாரி, ஆனால் இன்னையிலிருந்து கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை உடையவனாய் நான் உன்னை இதை பண்ணியே ஆகணும். நான் விட மாட்டேன், நான் பண்ணாத வரைக்கும் விட மாட்டேன். எனக்கு எதுக்குடா? ஓகே, நான் ஆவியில் கொடுக்குறேன். ஓகே, சி, ஓகே, கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க. ஜான்சன் என்ன, வாங்க வாங்க, பொசிஷனுக்கு வாங்க. ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆஸ் கிரைஸ்ட் லவ் சர்ச். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுங்க. ஹலோ, கமான், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ கண்டிஷன்ஸ். ஐல் கிவ், யூ ரிசீவ். லவ் யூ. சத்தம் கேட்க மாட்டேங்குதே, மண்டையில் இடிக்குள்ள. இப்போ வைஃப்ஸ் 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 கமான் வைஃப்ஸ். முட்டி வலிக்குதா? ஓகே வைஃப்ஸ், பாருங்க பாருங்க பாருங்க. நான் ஆண்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவர் வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் பலவீனமான பாண்டங்கள். யார யார? மனைவிகளை. கரெக்ட்? அது ஏற்கனவே வீக்காக இருக்கு. யூ ஆர் த ஒன். ஜான்சன் ஐயா, நான் வாங்குற அடியில் உங்களுக்கு தெரியல. சும்மா அவங்க ரிசீவ் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்களே தவிர அவங்க கொடுக்குற இடத்துல அவங்க இல்லை. பிகாஸ் தே ஆர் வீக். அதை தெரிஞ்சுக்கிடணும், ரைட்? இப்போது மனைவிகள் அவங்கள பார்த்து, ரெடி கைஸ், ரெடி, ஓகே, என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அழகாக ஒரு முட்டையை போட்டுட்டு ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லு. வாடா வா, இதெல்லாம் எடுக்கடா, பட்டு பட்டு எடு. இதெல்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கும், சீக்கிரம் எடுக்கடா. அவ்வளோதான். ஆமாம், 7 அதிசயங்கள், இது 8வது அதிசயம். ஓகே ஓகே, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை
மாப்பிள்ளை இங்கே பாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து சத்தமா இறங்கி. யாக்கோபு 1:17. அது அந்த வசனம் மட்டும் போட சீக்கிரம். இதெல்லாம் சேர்ந்து வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். மற்றவங்களாம் எழுமுங்க. தேங்க்யூ. எழுமுங்க. நைனா எனக்கு வீடியோ வரணும், இல்லை ஃபோட்டோ வரணும். அகந்து விடு. யாக்கோபு 1 என்னடா 17 போடுறியாப்பா? சத்தமா சத்தமா. Love you, I love you. 17 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை. இதெல்லாம் கிளியர் ஆயிட்டீங்களா? டன். இப்போ நீதிமொழிகள் 18:22 போடுப்பா. நீதிமொழிகள் 18:22. திருப்பி அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. ஓகே, டன். அதில் எந்த கிடையாது. நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையான எந்த ஈவும் மனைவியை கண்டடைகிறவன். எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்க. நன்மையை மாத்திரம் கிடையாதான், கர்த்தரால். சார் உங்களுக்கு தயவு எங்க இருந்து தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை எங்க இருந்து தெரியுமா? கல்யாணம் ஆனவங்களுக்கு. know their purpose, value their purpose, respect their purpose. நான் இது கணவன் மனைவிகளுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிளு, அக்கா, தம்பி, தங்கச்சி, வாட் எவர் இட் மே பி, அவங்களோட பர்பஸை கனம் பண்ணுங்கள். there is a divine connection in their purpose. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு கையை உயர்த்தி வாயை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி, எல்லா வாயை திறந்து ரெண்டு கையை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி, நீ நல்லவராப்பா, நீ நல்லவராப்பா. ஓ ரகடலாந்தலரபாஷலந்தலாரே. ஓ நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில்
கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தே அழகு பார்ப்பதும் விலை போகா ஓ மலை மேலே ஓ அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரே. உங்க பிரசனம்தான் கல்வி அறிவும் இல்லாமல் பயன்படுத்தும் அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதும் உங்க பிரசன்ன கல்வி அறிவும் சொல்லுங்க. இல்லாமல் பயன்படுத்தும் உம்முடைய பிரசன்னத்திற்காக ஓ அழைக்கப்பட்டே நியமிக்க என்னை நிரூபிப்பதும் பிற பாஷை பேசுவோர் பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும். இந்த 2026ல கீழே இருக்கிறவங்கள பிற பாஷை பேசுகிறவர்கள் பிற தேசம் வாழுகிறவர்களே நீங்க தான் வேணும்னு கேட்கிறதுனால பிற பாஷை ஓ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் ராயாலந்தலரபாஷலந்தலரே ரகடலாந்தலரபாலரியந்தலரஷலந்தலரபா. தேவனுடைய பிரசனம் தேவனுடைய பிரசனம் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. பிரசனம் தான் எனது